100 நாள் ஆஃப் சீசன் ட்ரைனிங்கோட 61வது நாள். இது என்ன கதனே தெரியல. மட்ரிட் ஜெர்சி வாங்கினதுல இருந்து வீக்கெண்ட்ல பண்ற ட்ரைனிங் அதை போட்டு போலாம். நமக்கு ட்ரைனிங்கே செட் ஆகலாம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு ட்ரைனிங் டீமோடன்றதால காலேஜோட பால ஒரு வாரமா என்னதான் இருந்துச்சு. அதை அலேக்கா தூக்கி கை உள்ள போட்டுன்னு காலேஜுக்கு போயிட்டேன். இன்டர்னல் மார்க்கான எக்ஸாம்லாம் நேத்தே முடிஞ்சு. அந்த காரணத்தால லேப்லாம் இன்னைக்கு முடிச்சலாம் அவங்க பிளான் பண்ணிட்டாங்க போல. இன்னைக்கு நாள் ஃபுல்லாவே லேப்ல தான் உட்காந்துருந்தோம். ஈவினிங் ட்ரைனிங்க்கு ஃபுல் கிட்டோட தயாராகி வந்துட்டேன். ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஜெர்சி போட்டாவே போதும், ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் மாதிரி லுக் இருக்கும். அது கொஞ்சம் மாசாவும் இருக்கும். நான் வந்ததே கிரவுண்டுக்கு லேட்டு. எனக்கு முன்னாடி டீம் பசங்க எல்லாம் வந்துடும் பார்த்தா ஒருத்தம் கூட வரல. அப்புறம் கிரவுண்ட்ல இன்னொரு சம்பவம், கிரிக்கெட் பசங்க எல்லாம் விளையாண்டு இருந்தானுங்க. விளையாடுற பசங்களை டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது, நம்ம பசங்க எல்லாம் கிட்ட மாதிரி வர வரைக்கும் சும்மா உட்காந்துருக்க முடியாது. அதனால ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்புறம் பால்ல காத்துல 2 பேர் அடிக்க போயிருந்தானுங்க. அந்த பால் ட்ரிபிள் பண்ணி ஸ்கில் பண்ணி அடிச்சு பார்த்தேன். மாறின போஸ்ட்ல அடிச்சு ரிட்டர்ன் வந்துச்சு. அதுக்குள்ள ஒருத்தன் என்ன ப்ரோ மிஸ் பண்ணிட்டே ப்ரோ அப்படின்னா, டே மிஸ் எல்லாம் பண்ணல, கிராஸ் பார்ல அடிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டேன். அந்த பையன் இருக்கானே, காலையில கால் பண்ணி நான் மட்ரிடோட ஜெர்சியை போட்டு வரேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நான் போட்டு வரேன்னு தெரிஞ்சோடனே பாசா ஜெர்சி போட்டு வந்துட்டான். இன்னைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு 100 அவுட் ஆஃப் 90 கொடுக்கலாம். பாசிங்லயும் சரி ட்ரிபிளிங்லயும் சரி இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணேன். இதுக்கு எல்லாத்துக்கும் முழுக்க ஒரே காரணம் தான். போன வாரம் ஃபுல்லா பண்ண வால் பாஸ் தான். மேட்ச்க்கு நடுவில் ஒரு கோல் அடிக்கிற சான்ஸ், அதை நம்ம பார்சா நண்பரே அடிச்சு ஓன் கோல மாத்திட்டாப்ல. அதுக்கப்புறம் எப்பயும் போல தான் இருட்டு வரைக்கும் விளையாண்டு இருந்தோம். நாளைக்கு நம்மளுக்கு ஓய்வு நாள்ன்றதால இன்னைக்கு விளையாண்டது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஸ்டாப்புக்கு வரதுக்கே 9 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.